கண்ணெதிரே தோன்றினாள். என்ன சக்தி இங்க உட்காந்துருக்க? சும்மாதானா? உள்ளவா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. நீங்க இரு, நான் இப்ப வரேன். இந்த உலகத்திலேயே பெஸ்டா இருக்கிற என் தங்கச்சி பிறந்த நாளுக்கு இந்த அண்ணனோட ஒரு சின்ன அன்பு பரிசு. தேங்க்ஸ்ண்ணா. இத காலையிலேயே கொடுத்துருக்கணும். மேடம் வீட்டு ஃபங்க்ஷன்ங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே ஓடிட்டேன். அதான் இப்போ வந்து இவ்வளவு லேட்டா கொடுக்குறேன். சாரி. பரவாயில்லண்ணா, நீ எனக்கு வாழ்த்து சொன்னாலே போதும். பரிசெல்லாம் நான் எதிர்பார்க்கல. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லணும்னா நான் உனக்கு ஒரு செயினோ இல்ல மோதிரமோ வாங்கணும்னு தான் நினைச்சேன். நீ தான் நகையை வேணான்னு அடம்பிடிக்கிறியே. எனக்காக பணம் செலவு பண்றதா இருந்தா படிப்புக்காக, அதுவும் நான் கேட்கும் போது மட்டும் உதவி செஞ்சா போதும்னு நீ கண்டிஷன் போட்ட. அதனாலதான் உனக்கு காஸ்ட்லியான ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன். நானும் அதனால தாண்டா இவளுக்கு புடவை எடுத்தேன். இவ வெறும் கழுத்தோட இருக்கிறது எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? ஆனா இவதான் ஒரு செயின் கூட வேணான்னு ஒத்த கால்ல நிக்கிறாளே. அம்மா, ஒரு பொண்ணுக்கு நகை நட்டை விட படிப்பு தாம்மா ரொம்ப முக்கியம். நான் நகையெல்லாம் போட்டு என்ன அழகா காட்டிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நான் வாழ்க்கையில எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னா அதுக்கு படிப்பு மட்டும்தாம்மா ஒரே வழி. நீ சொல்றத நான் முழுசா ஏத்துக்கிறேன். அதனாலதான் இந்த விஷயத்துல நான் உன்னை வற்புறுத்தவே இல்லை. என்ன நான் அப்படி பாக்குறேன்? இல்ல, இந்த புடவைய நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. என் பிறந்த நாளுக்காக அப்பா எடுத்து கொடுத்த புடவை நான் இது. அப்பா எனக்காக ஸ்வீட் கூட வாங்கிட்டு வந்தாரு தெரியுமா? இந்தா எடுத்துக்கோ, சாப்பிடு. வேணா சக்தி, இந்த ஸ்வீட் சாப்பிடுற மனநிலையில நான் இல்ல. என்னன்னா உன் முகம் கூட திடீர்னு மாறிடுச்சு. என்னாச்சுன்னா? அது ஒண்ணும் இல்லம்மா. அப்பா இவனுக்கு மட்டும் செல்லம் கொடுத்துட்டு உன்னை திட்டிக்கிட்டே இருப்பாருல்ல. இப்போ உனக்கும் அன்பா வாங்கிட்டு வந்திருக்கிறத இவனால நம்ப முடியல. டேய், பொம்பளை பிள்ளைங்கன்னா பெத்தவங்க கண்டிச்சுதான் வளர்ப்பாங்க. ஆம்பளை பசங்க தடமாறி போயிட்டா ரோட்ல கூட படுத்து தூங்கலாம். ஆனா பொம்பளை பசங்க கட்டுப்பாடோட தான் வளர்ந்தாகணும். அதனாலதான் அப்பா சக்தி கிட்ட கொஞ்சம் கராரா நடந்துப்பாரு. அதுக்காக பாசம் இல்லாம போயிடுமா? இவதான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிறான்னா நீயும் அதை உண்மை நம்புறியே. அப்பா ஒன்னும் அன்பாலேயோ இல்ல பாசத்தாலேயோ இந்த புடவையை வாங்கிட்டு வரல. மேடத்தோட பொண்ணுக்கும் இன்னைக்குதான் பிறந்த நாள். அதனால அவங்க வீட்டுல வேலை பார்க்குற எல்லாருக்குமே அவங்க ட்ரெஸ்ஸும் ஸ்வீட்டும் கொடுத்துருக்காங்க. அதத்தான் அப்பா கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அது தெரியாம ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. சக்தி, சக்தி, இப்படி உண்மையை உளறி கொட்டிட்டு எதுக்குடா அவளை கூப்பிடுற? நிஜத்தை சொன்னதுனால நீ என்னத்தை சாதிச்ச? அவளை அழ வச்சதுதான் மிச்சம். அம்மா, நான் அவ அழணும்னு நினைக்கல. விஷயத்த சொல்லிடலான்னு தான். வருஷா வருஷம் உங்க அப்பா அந்த வீட்ல இருந்துதான் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாருன்னு எனக்கு தெரியாதா? அப்பா வாழ்த்து கூட சொல்லலையேன்னு அவ காலையில இருந்து வருத்தமாவே இருந்தா. அவ முகத்தை என்னால பார்க்க கூட முடியல. இன்னைக்கு ஒரு நாளாவது அவ சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு தான் அப்பா இதையெல்லாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு அவகிட்ட சொன்னேன். அவரே அதை பத்தி சொல்லாம தான் இருந்தாரு. நீ வந்து எல்லாத்தையும் இப்படி உடைச்சு விட்டுட்டியடா. அதுக்காக பிறந்த நாள் அதுவும் அவளை ஏமாத்த சொல்றியாமா? நாளைக்கு அந்த புடவைய
அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாரும் யூனிஃபார்ம் மாதிரி கட்டிக்கிட்டு நிப்பாங்க. என்னைக்காவது மேடம் வீட்டுக்கு வந்து சக்தி அதை பார்த்துட்டானா விஷயம் தெரிஞ்சிடாதா? அப்ப நான் கூட விஷயத்த சொல்லலன்னு அவ வருத்தப்பட மாட்டாளா? அப்பா நம்ம சக்தி மேல ஏன் இவ்வளவு கோவமா இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சதா சொல்லி சக்தி ஏமாத்த எனக்கு மனசு வரலமா. ஒண்ணு அப்பா நிஜமாவே மாறணும், இல்ல அவர் மாறவே மாட்டாருங்கிறத சக்தி புரிஞ்சுக்கணும். பாப்பா அழாதம்மா. அப்பாதான் எனக்காக இந்த புடவையை வாங்கிட்டு வந்தாருன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அவர் முகத்தை திருப்பிக்கிட்டு வாழ்த்து சொல்லாதப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சுமா. நான் பிறக்காமையே இருந்திருக்கலாம்னு தோணுது. வாய மூடுமா. இப்படி ஒரு வார்த்தைய விளையாட்டுக்கு கூட சொல்லாத. அவர் மேல இருக்கிற வருத்தத்துல நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிமா, அத கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. மனச தளர விட்டுறாத. கண்டிப்பா காலம் நமக்கு சாதகமா மாறும். அழாதம்மா. Sit down, please. Thank you, madam. இந்த அவசர மீட்டிங்கோட காரணம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் பிசினஸ்ல இருக்கேன். இத்தனை வருஷ பிசினஸ் லைஃப்ல இப்படி ஒரு சூழ்நிலையை நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. எறையூர்ல இருக்கிற ஷாம்பூ மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிக்காக நாம 100 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த யூனிட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு திடீர்னு அதை திறக்க கூடாதுன்னு சுத்தி இருக்கிற மக்கள் இப்ப பிரச்சனை பண்றாங்க. ஷாம்பு யூனிட் அங்க வரதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம்? சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா ஊர்கள்லயும் நிலத்தடி நீர் குறைஞ்சிரும்னு பயப்படுறாங்க. எதிர்காலத்துல எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லாம போயிடும், எங்க ஊர்களெல்லாம் சுடுகாடாக்க போறீங்கன்னு கோவப்படுறாங்க. கோர்ட்டுக்கு போய் நாம அந்த யூனிட்டை திறக்க கூடாதுன்னு ஸ்டே வாங்க போறோம்னு வேற சொல்றாங்க. 100 கோடி அதுல போய் முடங்கிடுச்சேன்னு நான் ஃபீல் பண்ணல. அதை வேற பிசினஸ்ல கூட நாம எடுத்துடலாம். ஆனா இந்த யூனிட்ல வேலை பார்க்கறதுக்காக உள்ளூர் ஆளுங்களை தான் நாம வேலைக்கு செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த வேலை இல்லைன்னா அவங்க வாழ்வாதாரமே கேள்விக்குறியாயிடும். அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பிரச்சனையை நாம எப்படி டீல் பண்ண போறோம்? மக்களை எப்படி சமாதானப்படுத்தி நாம இந்த யூனிட்டை திறக்க போறோம்? எல்லாரும் உங்க மனசுல இருக்கிற சொல்யூஷன்ஸை சொல்லுங்க. எது பிராக்டிக்கலா சரியா வரும்னு பார்க்கலாம். இவ்வளவு நாளா சும்மா இருந்துட்டு இப்போ ரியாக்ட் பண்றாங்கன்னா யாரோ ஒருத்தருடைய தூண்டுதல் தான் இதுக்கு காரணமா இருக்க முடியும். அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சி டீல் பேசிடலாம் மேடம். அவனை வச்சே ஊர் மக்களை ஆஃப் பண்ணிடலாம் மேடம். நோ, இது லாங் ரன்ல சரியா வராது மூர்த்தி. நாம டீல் பேச ஆரம்பிச்சோம்னா பல பேர் என்னையும் கவனிங்க இல்லைன்னா சிக்கல் ஆயிடும்னு கிளம்பி வந்துருவாங்க. இப்படியே எத்தனை பேரை நாம விலைக்கு வாங்க முடியும்? எல்லா ஊர்லயும் அரசியல் செல்வாக்கு உள்ள ஒரு ஆள் இருப்பார். அவர் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. அப்படி யாரு இருக்காங்கன்னு பார்த்து நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டா பிரச்சனை பெருசாகாம சரி பண்ணிடலாம் மேடம். அவர் சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்லையே. ஒரு பிரச்சனையை சரி பண்ண போய் வேற ஒரு பிரச்சனையை இழுத்து விட்ட மாதிரி ஆயிடக்கூடாது பாருங்க. வேற ஏதாவது கொஞ்சம் உருப்படியா யோசிங்க. என்ன அசோகன், உங்களுக்கு எதுவும் தோணலையா? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் இருக்காரு மேடம். கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுவாரு. அவர்கிட்ட வேலையை ஒப்படைச்சிட்டா போதும். ஆளுங்களை இறக்கி நமக்கு எதிராக இருக்க கூட்டங்களை ஈஸியா கலைச்சி விட்டுருவாரு. ஸ்டாப் இட் அசோகன். எப்படி உங்களால இப்படி யோசிக்க முடியுது? குண்டாசை அனுப்பி விரட்டுறதுக்கு அவங்க ஒன்றும் ரவுடிங்க இல்ல. அவங்க கவலையிலயும் ஒரு நியாயம் இருக்கு.
அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாம நமக்கும் நஷ்டம் ஆகாம ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்படி கிரிமினலாலாம் யோசிக்காதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். கம் இன் சிவா. சாரி மேடம், புவர் வெதரால ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதான் டயத்துக்கு வர முடியல. சாரி ஜென்டில்மேன். நோ ஓகே சார். நோ ப்ராப்ளம் சிவா. இப்பதான் பேச ஆரம்பிச்சோம். ஏதாவது ஐடியா கிடைச்சதா மேடம்? இல்ல சிவா, பேசிக்கிட்டு இருக்கோம். நீ ஏதாவது யோசிச்சியா? எஸ் மேடம். கலாட்டா பண்றவங்களோட ப்ராப்ளம் என்ன? நாம யூனிட் ஆரம்பிச்சா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போயிடுமேன்னு அவங்க பயப்படுறாங்க. ம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நமக்கு எதிரா அவங்க நிக்க மாட்டாங்கல்ல. அதுக்கு நிறைய செலவாகுமே சார். இன்னும் 5 கோடி கூட ஆகட்டும் சார். அதை செலவு பண்றதுக்கு யோசிச்சா இந்த யூனிட்டுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண 100 கோடி வேஸ்ட் ஆயிடும். ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கிட்டாங்கன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு டைமும் பணமும் தான் வேஸ்ட் ஆகும். ஆனா வாட்டர் பிளான்ட் ஆரம்பிச்சோம்னா நம்ம மேல இருக்கிற கோவம் குறைஞ்சு நல்ல ஒப்பீனியன் உருவாகும். குறுக்கு வழியில் இதை தீக்கணும்னு நினைக்காம நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்திருக்காங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. யாரால நமக்கு தண்ணி கிடைக்காதுன்னு நினைச்சோமோ அவங்களே நமக்கு தண்ணி கொடுக்க போறாங்கன்னு ரியலைஸ் பண்ணுவாங்க. குட் ஐடியா. இஸ் ரைட். கரெக்ட். நம்ம மேல இருக்கிற நெகட்டிவ் இமேஜ் அப்படியே பாசிட்டிவா மாறும். நம்மள அவங்க எதிரியா பார்க்காம அவங்கள ஒருத்தரா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பிரில்லியன்ட் சிவா, பிரில்லியன்ட். இந்த பிரச்சனைக்கு இதை விட பெட்டர் சொல்யூஷன் இருக்கவே முடியாது. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் அந்த மக்களை எப்படி சமாதானப்படுத்துறதுங்கிற ஆங்கிள் மட்டும்தான் யோசிச்சீங்க. ஆனா சிவாவை பாருங்க, அவங்களுடைய பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு வேற ஒரு ஆங்கிள் யோசிச்சிருக்கோம். And you have come up with a brilliant idea. Hats off to you, Shiva. Thank you, madam. Thank you. நீ சொல்ற மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறியா? நான் ஃப்ளைட்ல வர்றப்பவே ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி உங்க மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் மேடம். கிரேட் சிவா. நான் இப்பவே மெயில பாத்துறேன். நீ உடனே கிளம்பி போ. போராட்டம் பண்ற ஜனங்களை பார்த்து நம்ம ப்ராஜெக்ட பத்தி எடுத்து சொல்லி புரியவே. இந்த ஐடியாவை சொல்லிட்டேனா இனிமே அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். எஸ் மேடம். நான் இப்போ போறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து உங்களை நான் பார்க்கறேன். நான் வரேன் மேடம். ஓகே. பாப்பா, என்னம்மா? அருண் இப்பதாம்மா ஃபோன் பண்ணான். இந்த ஃபைலை எடுத்துட்டு போக மறந்துட்டானா. உடனே முதலாளி அம்மா வீட்டுக்கு போய் கொடுக்க சொன்னான். நீ போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? சரிம்மா. அந்த வீட்டுக்கு போகணும்னாலே உன் முகத்துல தனி சந்தோஷம் வந்துருது பாப்பா. அப்படி என்ன இருக்கு அந்த வீட்ல? நம்ம வீட்டை விட பெருசாவும் வசதியாவும் இருக்கிறதுனால அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? இல்லம்மா, சின்ன வீடா இருந்தாலும் இந்த வீடுதாம்மா எனக்கு சொர்க்கம். ஆனா என்னன்னு தெரியல, அந்த வீட்டை பார்த்தாலே மனசெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமா ஆயிடுது. இங்க இருக்கிறப்போ இது நம்ம வீடுன்னு உரிமையா தோணும்ல, அதே மாதிரி அந்த வீட்டை பார்க்கும்போதும் அப்படிதாம்மா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கே புதுசாதான் இருக்கு பாப்பா. உனக்கு சம்பந்தமே இல்லாத வீடு மேல உனக்கு ஏன் இவ்வளவு பிடிப்புன்னு எனக்கு புரியல. சரி, உன் அண்ணன் சீக்கிரம் வர சொன்னா இந்த ஃபைலை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. சரிம்மா. மே ஐ கம் இன் மேடம்? எஸ், கம் இன். டிக்கெட் புக் பண்ணிட்டேன் மேடம். இன்னும் 1 hourல கிளம்பிடுவேன். உட்காரு சிவா. இப்பதான் உன் ப்ராஜெக்ட பார்த்தேன். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். நீ இப்பவே அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசிட்டு வந்துட்டனா இம்மீடியட்டா இதை ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ மேடம். நான் பாசிட்டிவ் ரிசல்ட்டோட உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம். கிளம்புறதுக்கு முன்னால நான் சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நான் என் கேபினுக்கு போறேன். ம். ஒரு நிமிஷம் சிவா. தேங்க்யூ வெரி மச். என்ன மேடம் இது, எனக்கு தேங்க்ஸ் எல்லாம்? இத்தனை வருஷ பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் பார்த்திருக்கேன் சிவா. நிறைய சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணிருக்கேன்.
ஆனா நம்ம கம்பெனிக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கிற மாதிரி இது வரைக்கும் எதுவுமே நடந்ததில்ல. இந்த யூனிட் மூலமா எங்க நாம மக்களுக்கு எதிரா இருக்கோங்கிற இமேஜ் வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருந்தது. பணம் போனா கூட பரவாயில்ல, இதை அப்படியே விட்டுறலாம்னு கூட நினைச்சேன். ஏன்னா சுத்தி இருக்கிற மக்களோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு நாம ஜெயிக்க முடியாது சிவா. அப்படி ஒரு பிசினஸ் நாம பண்ணவும் கூடாது. ஆனா நீ 2 பேருக்கும் பெனிஃபிட் ஆற மாதிரி ஒரு சூப்பரான சொல்யூஷனை கொடுத்து இந்த பிரச்சனையை சிம்பிளா முடிச்சு வச்சிட்ட. கிரேட். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ மை பாய். தேங்க்யூ மேடம். இதெல்லாம் உங்களை பார்த்து நான் இன்ஸ்பயர்ட் ஆகி கற்றுக்கிட்டது தான். ஸோ இதுக்கான எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் மேடம். இல்ல சிவா, கத்து கொடுக்கறது பெரிய விஷயமே இல்ல. அது ஆர்வத்தோட கத்துக்கிட்டு நீ எப்படி யூஸ் பண்றன்றது தான் முக்கியம். அப்படி பார்த்தா நான் 8 அடி பாயற இடத்துல நீ 16 அடி பாயற. வேகமாவும் அதே சமயத்துல ஸ்மார்ட்டாவும் இருக்க, அப்டேட்டடா இருக்க. உன்னை பாக்குறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. கொஞ்ச நாளாவே எனக்கு அப்புறம் யார் இந்த பிசினஸ பொறுப்பா பாத்துக்க போறாங்கங்கிற கவலை என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. இப்ப அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. உன்னால மட்டும்தான் நான் நினைச்ச மாதிரி நம்ம பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். கூடிய சீக்கிரமாவே உங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். என் மேலே நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்களோட நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். இன்டர்நேஷ்னல் லெவலில் ருத்ராங்கிற பேரை பிராண்ட் ஆக்குறது தான் என்னோட ஒரே கனவு. அதை நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன் மேடம். ஆனால் உங்கள் கைடன்ஸோட தான் இதெல்லாம் நடக்கணும். ஸோ ரெஸ்ட் எடுக்கிறத பற்றி நீங்கள் எப்போயும் யோசிக்காதீங்க மேடம், ப்ளீஸ். சிவா, நான் ஆஃபீஸில் இருந்தாலும் இல்லைனாலும் என் கைடன்ஸ் எப்பவுமே உனக்கு இருக்கும். ஸோ டோன்ட் வரி. அப்புறம் சிவா, ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். பர்த்டே அன்னைக்கு அனிதா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணா. அவ நீ வருவன்னு ரொம்ப எதிர்பார்த்தா. தெரியும் மேடம், நான் உங்ககிட்ட கால் பண்ணி பேசிக்கிறேன். ஒன் மோர் திங் சிவா, நீ எறையூர் போய் வந்ததும் போரூர்ல இருக்கிற காஸ்மெட்டிக் ஷோரூம்க்கு போயிட்டு வா. அங்க அக்கவுண்ட்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொல்றாங்க. I'll take care மேடம். அண்ணே, அண்ணே, அண்ணே. உன்னை நான் நம்ம அருண் கூட பார்த்துருக்கேனே. ரத்தனம் பொண்ணு தானே நீ? ஆமாங்க அண்ணே. அண்ணன் இந்த ஃபைலை மறந்து வீட்ல விட்டுட்டு வந்துருச்சான். அதானே இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கேமா வெளியில நிக்கிற? உள்ளவா. என்னம்மா இப்படி பாக்குற? எனக்கு முதலாளி அம்மா வீட்டை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைதாங்க. எங்க பாட்டி கூட கிராமத்துல இருந்துட்டு இவ்ளோ பெரிய வீடை பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இவ்ளோ பெரிய பங்களா இல்ல, சுத்தி பார்க்கவே ஒரு நாள் ஆகும் போல. இவங்க வீட்ல ஊஞ்சல், நீச்சல் குளம்லாம் இருக்குன்னு எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. ஆனாலும் பாட்டி ஊர்ல இருக்கிற குளம் அளவுக்கு வராதுன்னு எப்பவும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். குளத்தை விடுமா, என்னதான் டவுன் வாழ்க்கையா இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கையோட சுகமே தனிதான். அதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சவங்களுக்கு தான் புரியும்.